வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல்பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. நேற்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஸ்பீச் நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக பேசணுன்னு தான் நேற்று அந்த டாப்பிக்கே நம்ம சேவ் பண்ணி வச்சோன்னு கூட சொல்லலாம். அவர் பேசின அந்த விஷயங்கள் எப்போவுமே அவர் இப்போலாம் பேசும்போது பயங்கரமாக ஃபயர் விடுற மாதிரி தான் அவருடைய டாக்ஸ் இருக்குது, ஸ்பீச் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த முறையும் நிர்மலா சீதாராமன் அவர் கேட்ட கேள்வியாக இருக்கட்டும். இன்னொன்று சார் A1 A2 அப்படின்ற மாதிரி பிரிச்சிட்டாரு, பேரை சொன்னால் தானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு. ஆனால் அவர் அவங்கள பற்றி பேசினதில் ஒரு முக்கியமான தகவலும் இருக்குது. என்னென்னா எல்லா துறையுமே அவங்களுக்கு தான் கொடுத்துட்ருக்கீங்க. விமான நிலையங்களாக இருக்கட்டும், தொலைத்தொடர்பாக இருக்கட்டும், துறைமுகங்களாக இருக்கட்டும், எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ரயில்வேயும் எடுத்து கொடுத்துருவீங்க போல இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. என்னெல்லாம் நமக்குள்ள பல கேள்விகள் இருக்குமோ அதை எல்லாத்தையுமே அவர் கேட்டார். ஆனால் பதில் தான் அந்த ஆப்போனன்ட் சைட்லேருந்து வர மாதிரி இல்லை. ராகுல் காந்தியினுடைய அந்த பேச்சு நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் உரை மீதான கருத்துக்களுடைய கடைசி நாள் நேற்றைக்கு. அதற்கு பிறகு இன்றைக்கு கேள்விகளுக்கு பதிலான கொஸ்டின் ஹவுஸ் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ எதிர்க்கட்சி தலைவர் பேசப் போகிறார் அப்படிங்கும்போதே ஒரு பரபரப்பு தொட்டி கொண்டது. குறிப்பாக ராகுல் காந்தியினுடைய சமீப கால பேச்சுக்கள் இதெல்லாம் முன்னாடியே நீ பண்ணியிருக்கலாமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் இருந்தது அப்படின்னா இன்றைக்கி பாஜக ஆட்சிக்கே வந்திருக்காது அப்படிங்கிற சூழல் தான். இருந்தாலும் இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. குறிப்பாக அவர் அவருடைய உடல் மொழி அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நேற்றைக்கு அவர் பேசும் பொழுது பல்வேறு விஷயங்களை தெரிவிச்சிட்டு போகிறார். குறிப்பாக அந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முதல் நாள் ஒரு இனிப்பு செய்வது, அதாவது அல்வா கிண்டுறது அப்படிங்கிறது ஒரு கேசரியோ அல்வாவோ கிண்டுவது ஒரு சம்பிரதாயமாக வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவை எடுத்து காட்டுறார். காட்டும் பொழுது அந்த ஃபோட்டோவில் பார்த்திங்கன்னா எந்த ஓபிசி இல்லை. அதாவது நிதியமைச்சர் அங்கே நிற்கிறார், நிதியமைச்சர் சுற்றி அதிகாரிகள் இருக்காங்க. அது ஒரு நிகழ்வு, அது சடங்காக இருந்தாலும் ஒரு அரசு நிகழ்வு. அந்த நிகழ்வில் ஒரு ஓபிசி இல்லை, ஒரு எஸ்சி இல்லை, ஒரு எஸ்டி இல்லை, ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த யாருமே கிடையாது. இந்த பட்ஜெட் எப்படி யாருக்கான பட்ஜெட்டாக இருக்கிறது, யாருக்கு எதிரான பட்ஜெட்டுகளாக இருக்கிறது, யாருக்கெல்லாம் இந்த பட்ஜெட் உதவாதோ அவர்கள் யாருமே அங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அந்த ஃபோட்டோவில் காட்டுறாரு. அப்போ தான் அந்த நிர்மலா சீதாராமன் கண்களை மூடிக்கொண்ட அந்த காட்சி இருந்தது. அதை அவர் வெளிப்படையாக காட்டினார். சொல்கிறார். அப்படி காட்டும்போது கூட இப்போ கூட பாருங்கள், உடனே கேமரா மாறும் அப்படின்னு சொல்லி ஓம் பிர்லாட்ட அவர் சொல்கிறார். சொன்ன மாதிரி கேமரா உடனே ராகுல் காந்தி கையில் ஏதாவது பேப்பர் எடுத்தால் உடனே அடுத்த இதை வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே அவர் ஓம் பிர்லா மூஞ்சியை காட்டிடுறாங்க. அவருக்கு பல்வேறு கேள்வியில் இது கேட்டார். குறிப்பாக இந்த அதானி அம்பானிகளுக்கான மட்டுமான ஒரு அரசாக இந்த அரசு இருக்கிறது. நம்ம அதானியும் அம்பானியும் இந்த நாட்டில் தொழில் செய்ய வேணாம்னு சொல்லலை, செய்யட்டும். ஆனால் அடுத்தவர்களுடைய தொழில் வாய்ப்புகளை அல்லது அடுத்தவர்களுடைய தொழில் செய்வர்களுடைய தொழிலை நசுக்கி கேடுபடுத்தி அதற்கு பிடுங்கி அது மாதிரி செய்கிறது, அல்லது அரசின் அனுகூலங்களோடு எல்லா மோனோபோலியாக மாறுவது அப்படிங்கிறது அந்த ஒரு செய்தி தான் நமக்கு ஒரு சார்ஜாக வச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த விஷயத்தை தான் நேற்றைக்கு பாராளுமன்றத்தில் போட்டு உடச்சிட்டாரு. உடனே ஓம் பிர்லா இருந்துக்கிட்டு இவருடைய பெயரை சொல்லாதீங்க, தனிப்பட்ட அவையில் இல்லாதவர்களுடைய பெயர்களை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது சரி நான் A1 A2 சொல்கிறேன்னு சொல்லி ராகுல் காந்தி தொடர்ந்து பேச ஆரம்பித்தார். ஏற்கனவே இதே போல் அவர் அவையில் இருக்கும்போது அன்றைக்கு அவர் எதிர்க்கட்சி தலைவரெல்லாம் கிடையாது. அன்றைக்கு அவர் பேசும் பொழுதும் இதே மாதிரி தான் சொன்னாங்க. நீங்கள் குறிப்பிட்ட நபர்களுடைய பேரை சொல்லாதீங்கன்னு சொல்லும்போது அவர் A1 A2 தான் சொன்னார். அதே தான் நேற்றைக்கும் கடைபிடித்தார். மீண்டும் மீண்டும் அவர் பேச ஆரம்பித்திருக்கிறார். இதில் பல்வேறு செய்திகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்களில் அவர் சொல்லக்கூடிய எல்லாமே வாதங்களுடைய அடிப்படையில், தரவுகளுடைய அடிப்படையில், டேட்டா வைஸ் வைக்கிறாங்க. நேற்றைக்கு தான் இன்னொரு ஒரு செய்தியும் வெளியே இருக்குது. இப்போ நீங்கள் ராகுல் காந்தியினுடைய பேச்சுகள் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சிமெண்ட் நிறுவனங்களை அதானி நிறுவனம் போட்டி போட்டுக்கொண்டு வாங்குகிறது அப்படிங்கிறது தான் ஒரு செய்தி. குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம், சிஎஸ்கே அணியினுடைய உரிமையாளர்னு சொன்னால் தெரியும். அவங்களுக்கு இந்தியா சிமெண்ட்ஸினுடைய பங்குகளை அதானி நிறுவனம் வாங்க முயற்சி பண்ணுகிறது. அதே மாதிரி பொது பங்குகளாக தனியாரில் வச்சுருப்பாங்க இல்லையா, அவர்கள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதானி முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்தது. நம்ம ஒரு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது மாதிரி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய சிமெண்ட்டு, சின்ன சின்ன பெண்ணா சிமெண்ட்டாக இருக்கட்டும், பல்வேறு சின்ன சின்ன நிறுவனங்களை பூராமே வாங்கி ஒரு இரண்டே தரப்புகிட்ட மட்டும்தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய கட்டுமானத்துக்கான அடிப்படை தேவையான சிமெண்ட் வர்த்தகம் இருக்க போகிறது அப்படிங்கிறதும், அந்த 2 பேரில் ஒருத்தர் ஒரு அரசுக்கு ஆளும் தரப்புக்கு, ஒன்றிய அரசுக்கு மிக நெருக்கமான ஒரு நபராக ஒருத்தர் இருக்காருங்கிறது, இதெல்லாம் தான் அம்பலப்படுத்தியிருக்காரு. இது பெயர் சொல்லாமல் அம்பலப்படுத்துவதுங்கிறத இது போன்ற விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது நாடு முழுக்க. பல்வேறு தொழில்கள்லேயும்
இப்போ ஒரு 10 பேர் வியாபாரம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து எல்லாருடைய இதையும் வந்து தொழிலை வந்து நான் என்னை கொடுத்துருங்க. ஏன்னா இதே அம்பானி வந்து தான் வந்து நம்ம கடந்த முறை வந்து விவசாயிகளுக்கான சட்டங்கள் கொண்டு வந்தாங்க இல்லையா? அப்போ நம்ம பேசும்போது சொன்னோம், அதானி என்ன மாதிரி பண்ணாங்க அப்படின்னா, ஹிமாச்சல பிரதேசில் போய் நாங்களும் வந்து ஆப்பிள்களை வாங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு தரகு வேலையில் அந்த கமிஷன் கடையில் இறங்குனாங்க. இறங்கும்பொழுது அவர்கள் வைத்த விலை வந்து மிக அதிகமாக, அதாவது 30 ரூபாய்க்கு ஒரு கிலோ ஆப்பிள் விற்கக்கூடிய இடத்துல 150 ரூபாய்க்கு கொள்முதல் விலையை வச்சாங்க. அப்படி கொள்முதல் விலையை வைத்து ஒட்டுமொத்தமாக எல்லா அந்த மாநிலத்தினுடைய விவசாயிகளும் கிட்டத்தட்ட 99 விழுக்காடு அவர்கள் கையில் வந்ததுக்கு பிறகு அந்த கமிஷனில் தொழிலில் இருந்தவர்கள் கூட தன் தொழிலை விட்டுட்டு போயிட்டாங்க. 3 வருஷம் 2.5 வருஷத்தில் சுத்தமாக கமிஷன் கிடையாது, காலி. அந்த ஹிமாச்சல பிரதேசத்தினுடைய ஆப்பிள் வியாபாரமே முடிஞ்சது. அதற்கு பிறகு இவர்கள் சொல்கிறதான் விலை 20 ரூபாய்க்கு கொடுத்தா கொடு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்ல ஆரம்பித்தாங்க. இது போன்ற நிலைமை தான் அங்கே ஏற்பட்டது. ஸோ இந்த கமிஷன் கடையை ஒழிக்கிறோங்கிற மாதிரியான சட்டங்கள் வரும் பொழுது நம்ம வந்து இதை தான் வந்து காரணமாக சொன்னோம். அதாவது ஒரு மோனோபோலியாக ஒரு நிறுவனம் உருவானா என்ன ஆகும் அப்படின்னா, விவசாயிகள் தான் கடைசியில் வந்து வஞ்சிக்கப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இது மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும். இப்போ வந்து கட்டுமானத்துறைனா நம்மளுடைய சிமெண்ட்டு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம், அல்லது ஒரு வீடு குடி போகணும்னு நினச்சா கூட அதனுடைய ஒரு தனிப்பட்ட நபர்கள் தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு இருந்துச்சுன்னா சிமெண்ட்டினுடைய விலையை வந்து கூட்டலாம், குறைக்கலாம், ஒரு என்ன வேணாலும் பண்ணலாங்கும்போது அதனுடைய பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் சாதாரண மக்களாக தான் இருப்பாங்க. இது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. இதைத்தான் வந்து ராகுல் காந்தி பல்வேறு வடிவங்கள்லையும் பல்வேறு ஆதாரங்களுடன் இன்றைக்கு பேசியது. சார், ஒன்றிய ரயில்வே துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் நிதி அதிகமாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. நம்ம கூட வந்து சொல்லியிருந்தோன்னே அப்போ ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது, அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு வகையுமே அவங்க செஞ்ச மாதிரி இல்லை. அதே மாதிரி அந்த கவச் அப்படின்ற பிங்க் புக்குமே வந்து அவங்க ரிலீஸ் பண்ணல. கவச் அப்படின்ற அந்த ஆப்பை வந்து நாங்கள் விட போகிறோம் சாஃப்ட்வேர் அப்படின்னு நாங்கள் அதுவுமே வந்து ஒன்றும் பண்ணல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா விபத்துகள் ஆனால் நடந்துகிட்டே தான் இருக்குது. 14 நாட்களில் வந்து, அதாவது 2 வாரத்தில் 7 விபத்துகள் வந்து கிட்டத்தட்ட நடந்திருக்கு. இன்னைக்கு கூட ஒரு விபத்து வந்து 13 நாட்களில் 7. இப்போ வந்து அவங்ககிட்ட என்ன பதில வந்து எதிர்பார்க்கலாம்? இல்லை, திரும்ப இதில் வந்து விபத்துகள் நடக்குது அப்படிங்கும்போது கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது. இப்போ தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு விஷயங்கள் நடக்குது, உடனே அரசு நடவடிக்கை எடுக்குது. ஒரு கடந்த ஆண்டு ஒரு கள்ளச்சாராய நடவடிக்கை நடந்தது. தமிழ்நாடு அரசு கடுமையான நடவடிக்கைகள் தான் எடுத்தாங்க. அதற்கு பிறகும் இந்த ஆண்டு ஒரு முறை ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 67 பேருக்கு மேலே வந்து உயிரிழந்தாங்கன்னு சொன்னோடனே மிக கடுமையான நடவடிக்கை. எஸ்பியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறது, கலெக்டரை வந்து உடனடியாக அங்கே காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி விடுவது, அங்கேருந்து ஒட்டுமொத்த அந்த போலீஸ் துறையவே அந்த மதுவிலக்கு துறையவே சஸ்பெண்ட் பண்ணுறது, புதிய அதிகாரிகளை நியமிப்பது, அதே மாதிரி வந்து பெரிய அளவில் வந்து ஒரு தேடுதல் வேட்டையை வைத்து உடனடியாக வழக்குகளை வந்து முடிவுக்கு கொண்டு வருவது, நாடு முழுவதும் வந்து மெத்தனால் கட்டுப்பாட்டுக்கு வந்து எந்த லெவலில் இருக்குங்கிறத கண்ட்ரோலில் கொண்டு வருது. இது எல்லாமே வந்து தெளிவாக நாளிதழ்களில் பார்க்குற மாதிரி, செய்தி நிறுவனங்களில் பார்க்குற மாதிரியான ஒரு கிளாசியரான ஒரு மூமெண்ட் வந்து அரசு செஞ்சாங்க. மிக கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக்குனாங்க. யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான துறையில் இந்த தவறான வேலையில் ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து பிடிச்சி குண்டாஸில் போடுற வரைக்கும் ரொம்ப கடுமையாக செயல்பட்டு இருக்காங்க. அது தனி அதிகாரிகளை போடுறாங்க, அதிகாரிகள் மாற்றம் நடக்குது, எல்லாமே நடக்குது. இதுதான் வந்து ஒரு ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு அரசுகள் செய்ய வேண்டிய வேலை. இப்போ ரயில்வே துறையில் இப்போ இந்த 13 நாளில் 7 விபத்து நடந்திருக்குது. இது மாதிரி வந்து பல்வேறு விபத்துகள், மிக மோசமான விபத்துகள்லாம் நடந்திருக்குது இந்த கடந்த 2-3 ஆண்டுகளில் பாஜக ஆட்சியில். ஆனால் இவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியாக இருக்குது. இப்போ இன்றைக்கி மம்தா பானர்ஜி வந்து முன்னாள் ரயில்வே துறை அமைச்சர், அந்த அம்மாவும் இன்றைக்கி வந்து கொந்தளிச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஏன்னா டெய்லி விபத்து நடந்தால் அங்கே என்ன தான் நீங்கள் வந்து உண்மையாலுமே அரசு இருக்குதா, இயங்குதா இல்லையா, உங்களுடைய செயல்பாடுகள் தான் என்ன அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. இவர்கள் வந்து அந்த கவனம்லாம் செலுத்தலை. இவங்க வந்து வேற ஒரு இதில் இருக்காங்க. அந்த பாங்கு ரசம் குடிச்சிட்டு இருப்பாங்க இல்லை வடநாட்டில், அது மாதிரி வந்து இவங்க வந்து ஏதோ ஒரு இதில் இருக்காங்க, மையமிழந்த மனநிலையில் இருக்காங்க மாதிரி தான் தெரிய வருது. ஏன்னா முன்னாள் ரயில்வே துறை கையில் வச்சுருந்தவர் அவங்க இன்றைக்கி வந்து முதலமைச்சராக இருக்காங்க. அவன் ஒரு விபத்து நடந்தால் 2 விபத்து நடந்தால் உடனே வந்து இதாகணும், தொடர்ந்து விபத்துகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன தான் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா அது ஒரு இருப்பு பாதையை வந்து செக் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, செக் பண்ணி அது அந்த சரியாக அந்த இருப்பு பாதைகள் இருக்குதா அப்படின்னு பண்ணால் தான் தடம் புரளாமல் இருக்கும். அதை கூட நீங்கள் சரி பண்ணாமல் சரியாக அதிகாரிகள் செயல்படாமல் இருக்காங்க அப்படிங்கிறதால தெரிய வருது. அப்போ அங்கே மேலிருந்து இயக்குபவர்கள் சரியில்லைன்னு அர்த்தம். அதை தான் வந்து இப்போ காட்டுறாங்க.
சார் இப்போ ரஷ்யாவுக்கு வந்து வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே போயிட்டு வந்து கம்பல்சரி அவங்க வந்து போரில் தான் ஈடுபடணும் அப்படின்ற மாதிரி விட்டுறாங்கன்ற ஒரு நியூஸை நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம். அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து ஒவ்வொரு செய்தி வர வர வந்து தெரிஞ்சுட்டு தான் இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இறந்துருக்கார் வேற ஒரு பணிக்கு அப்படின்ற மாதிரி. ஹரியானாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து போரில் தான் அவருமே சேர்ந்து இப்போ இறந்துருக்காரு. இப்படி பல செய்திகள் வந்துட்டே இருக்கு. இல்லைங்க, அது ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்க தகவல், ரொம்ப மோசமான தகவல் அது. குறிப்பாக இது போன்ற விவகாரங்களில் தென் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து யாரும் வந்து இல்லைங்கிறனால நம்ம வந்து பேசுறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் கேரளாவை சேர்ந்தவர்களோட ஒருத்தர் போய் மாட்டியிருக்காங்க. இவங்க எல்லாமே பொய் சொல்லி வேறு பணிக்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள். இத்தாலியில் வேலைன்னு சொல்லி இதில் போனவங்களில் வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கு வந்து இத்தாலியில் வேலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரஷ்யாவில் வந்து நம்மளுடைய நிறுவனம் வந்து அங்கே ஒரு பிரான்ச் இருக்குது, ஃபுட் சப்ளை செயின், அது ஃபுட் சப்ளை செயினுக்கான ஒரு நம்மளுடைய வேலையை வந்து அங்கே போய் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி இட்டாலியிலேருந்து அங்கேருந்து ஒரு ரஷ்யாவுக்கு விசா எடுத்து அங்கே போயிட்டு அப்புறம் அங்கேருந்து கடைசியில் பார்த்திங்கன்னா போர் முனையில் கையில் துப்பாக்கிகளை கொடுத்து போர் முனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நேற்றைக்கு வந்து இறந்த ஒரு செய்தி, ரவின்னு ஒருத்தர் இறந்த செய்தி வருது. அவர் பார்த்திங்கன்னா ஹரியானாவை சேர்ந்தவர். அவர் வந்து ஒரு ஆண்டுக்கு 50 லட்ச ரூபாய் சம்பளத்தில் வந்து இத்தாலியில் வேலைன்னு சொல்லிட்டு 11 லட்ச ரூபாய் கொடுத்தால் நீங்கள் அந்த வேலைக்கு அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஒரு ஏஜென்ட் சொல்கிறாரு. ஒரு ஆண்டுக்கு 50 லட்ச ரூபாய் சம்பளம்னா ஒரு மாதம் கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா சம்பளம், தங்குறதுக்கு இடம் எல்லாமே உண்டு, உடல் உழைப்பு தொழிலாளியாக போகணும், ஒரு ஃபுட் செயின் சப்ளை செயின் நிறுவனத்தில் வந்து வேலை அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு ஏழை விவசாயினுடைய மகன். அவங்களுக்கு இருந்த ஒரே சொத்து வந்து அந்த 1.5 ஏக்கர் நிலம். அந்த நிலத்தை வந்து விற்று அந்த 11 லட்ச ரூபாய்க்கு பணத்தை பிரட்டி கொடுக்குறாங்க. 10 லட்ச ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. அதுபோக மேலும் 1 லட்ச ரூபாய்க்கு நகைகளை வந்து அடமானம் வைத்து 11 லட்ச ரூபா பிரட்டி அந்த பையனை அனுப்பியிருக்காங்க. அவர் அங்கே போய் இறங்கினதுக்கப்புறம் தான் தெரிய வருது அவர் ரஷ்யாவுக்கு அழைத்து செல்லப்படுகிறார். ரஷ்யாவில் போய் அவர் வேலைக்கு போனான்னா கடைசியில் பார்த்தா ரஷ்யாவிலேருந்து கடைசியாக அவர் பேசியது என்கிட்ட வந்து மொபைலையும் பாஸ்போர்ட்டையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து வாங்கிட்டாங்க, நான் வந்து எனக்கு இராணுவ உடையும் இதுவும் கொடுத்துருக்காங்கங்கிற மட்டும்தான் செய்தி. ஒரு ஸ்னாப்பை வந்து இன்னொருத்தர் மூலமாக வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருக்காரு, அவ்வளோதான் அவருடைய ஃபோட்டோ. இதுக்கப்புறம் வந்து அவர் இறந்துட்டார். அதுவும் வந்து மார்ச் மாதமே இறந்துட்டார். அவருடைய உடல் அங்கே தான் இருக்குது. டிஎன்ஏ சாம்பிளுக்காக அவங்களுடைய அம்மாவனுடைய அந்த எச்சில் போன்ற சாம்பிள் வந்து எடுத்து அனுப்புங்கன்னு சொல்லி ரஷ்யாவிலேருந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க தாயாரும் இல்லைங்கும் போது அப்புறம் தந்தையாருடைய இது அனுப்பும்போது தான் தெரிய வருது. அப்போ வந்து உடலை வைத்துக்கொண்டு அதுவும் கன்ஃபார்மாக நேற்று தான் தெரிய வந்திருக்கு. அப்போ இது வந்து 5வது நமக்கு தெரிந்த செய்திகள் மூலமாக அறிந்து கொண்ட விஷயம், 5வது இந்தியருடைய மரணம் ரஷ்ய போர் முனையில். இப்போ மோடி போயிருந்தார், இதை பற்றி பேசணுமா இல்லையா? எவ்வளவு இந்தியர்கள் இங்கே இருக்காங்க, இந்தியர்களை உடனடியாக நான் வந்திருக்கேன், உடனடியாக இது ஒரு நட்புறவினுடைய அடிப்படையாக அது ஒரு அடையாளமாக உடனடியாக வந்து இந்தியர்களை பூரா வந்து அனுப்பிவிடுங்க, நான் வந்திருக்கேன், நான் இருக்கும்போதே அனுப்பி விட்ருங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கணுமா கேட்கக்கூடாதா? பேசியிருக்கலாமா கூடாதா? ஆனால் அவர் செய்யவே இல்லை. மோடி போய் புத்தினோட கை கொடுக்குறாரு, இப்போ திரும்ப உக்ரைன் போகிறாரு, இது எல்லாமே நடக்குது. ஆனால் அங்கே போய் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை அப்பாவிகள் பணத்தை வந்து இருக்கக்கூடிய நிலங்களை விற்று கூட வந்து வேலை வாய்ப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்க. உள்நாட்டில் வந்து இராணுவத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை வந்து அக்னிவீர் திட்டம் மூலமாக காலி பண்ணிட்டீங்க. வெளிநாட்டில் போய் எவனோ போடுற சண்டைக்கு போய் இவங்க உயிர் விட்டுட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும்போது நம்ம கேள்வி என்னென்னா, நீ போய் வந்து அவ்வளோ குதூகலமாக புதியனோட வந்து விருந்து கொண்டாட்டம் கேளிக்கைன்னு பண்ணுறாருல மோடி, அவர் முதலடியாக செய்ய வேண்டிய வேலை என்ன? அவர் பண்ண வேண்டிய வேலையை அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை உடனே கூட அனுப்பி வைங்க. 10 பேரோ 1000 பேரோ எத்தனை பேர் இருந்தால் கூட அனுப்பி வைங்கன்னு சொல்லி அவர் உடனடியாக அந்த வேலையை பார்க்கணும். அதை பற்றியே அவர் பேசவே இல்லைங்கிறது தான் வந்து கொடூரத்திலையும் கொடூரமான ஒரு விஷயம். ஸோ இப்போ நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து தேர்வு நடக்குது அப்படின்னா அது எப்படி நடக்குது அப்படின்றதுக்கான ஒரு வீடியோ வந்து இப்போ வெளியே இருக்குது. இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் கைடே வச்சுட்டு அந்த கேள்விக்கான பதிலை வந்து தேடி எழுதுறது. அது எக்ஸாம் ஹால் மாதிரி இல்லை சார், பரபரப்பாக எல்லாருமே வந்து தேர்வு எழுதி முடிக்கணும், பார்த்து எழுதுனா என்ன பார்க்காம எழுதுனா என்னன்ற மாதிரி தான் எல்லாரும் உட்காந்து எழுதிட்டுருக்காங்க. இப்படிப்பட்ட ஐஏஎஸ்கள் ஐபிஎஸ்கள் வந்து உருவாகுனா என்ன ஆகுறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து உத்தரப்பிரதேசம் மாநிலத்தினுடைய இது தேர்வு ஆணையத்தினுடைய டிஎன்பிஎஸ்சி இருக்க மாதிரி அங்கே வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எஸ்இ அந்த தேர்வு நடக்குது. கையில் நோட்ஸு, கேள்வித்தாள், விடைத்தாள், இதுக்கு எதுக்கு வந்து பரீட்சை, இதுக்கு எதுக்கு உருட்டிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்படியான ஆட்களுடைய இவர்கள் தேர்வாகி நிர்வாகத்துக்குள்ளே வரும்போது எந்த லட்சணத்தில் உத்தரப்பிரதேசம் வந்து இருக்கும், பீகார்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான
எடுத்துக்காட்டு நம்ம உத்தரப்பிரதேசம் பீகார் மட்டும் கிடையாது, மத்திய பிரதேசம் இதே நிலைமை தான், மற்ற மாநிலங்கள் பாஜக ஆளக்கூடிய பல்வேறு மாநிலங்களும் இப்படி தான். மிகப்பெரிய ஒரு கலாச்சார மாற்றம் வரணும், பண்பியல் மாற்றம் வரணும், அடிப்படையிலேருந்து வந்து கல்வியை கற்றுக் கொடுத்து ஒரு அடிப்படை மாற்றம் வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்தியாங்கிற அமைப்புக்குள்ளே இருக்கிறனால நமக்கு அந்த ஆசை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்ம நல்லா இருக்கோம், நம்மள மாதிரி அவங்களும் நல்லா இருக்கணுமே அப்படின்னு தான் நம்ம விரும்புகிறோம், அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு அந்த இதே கிடையாது. ஏன்னா அவர்கள் வந்து இன்னும் நம்ம செய்ய வேண்டிய மாற்றத்தை 100 ஆண்டுகள் பின்னாடி இருக்காங்க. சமூக மாற்றமே அங்கே வந்து ஏற்படலை. அவர்கள் வந்து இதை தான் சொல்கிறேன்ல, ஒரு இந்தியாவினுடைய நிதித்துறை அமைச்சர் அல்வாகின்றாங்க, பக்கத்தில் ஒரு ஓபிசியை சேர்ந்தவர் கூட இல்லைன்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் ஃபோட்டோ வைக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை எதிர்கொள்ள முடியாமல் நிதியமைச்சர் கண்களை மூடிக்கொள்கிறார். எல்லாருமே வந்து ஒரே பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்காங்கங்கிறது தான் ராகுல் காந்தி கேட்ட கேள்வியினுடைய அடிப்படையே. இந்தியாவுக்கான பட்ஜெட் தயாரிக்கக்கூடிய விஷயத்தை வந்து ஒரு 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 சடங்காக செய்கிறாங்க, ஒரு அல்வா கிட்டுறது. அதில் கூட வந்து நீ சமைக்கிற அடுப்பு பற்ற வைக்கிற வேலையை கூட வந்து ஒரு பார்ப்பனர் தான் பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கும் இருக்குது. 2024ஆம் ஆண்டும் இந்தியா இருக்குதுங்கிறத தான் வந்து ராகுல் காந்தி வந்து அப்பட்டமாக வந்து தோலுரிச்சிட்டாரு. அதே மாதிரி தான் வந்து வட இந்தியா இருக்குது. இந்த வீடியோலாம் பார்க்கும்போது நமக்கு வயிறு எரியுது. நம்ம பிள்ளைங்க வந்து படிக்கிற படிப்புக்கு அஸ்ஸாமில் வந்து தமிழில் பாஸ் ஆகி இங்கே வேலைக்கு வரேன் அஞ்சல் துறையில். இந்த கொடுமையெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைய இப்போ பரீட்சை வருஷம் அடுத்த பரீட்சை எப்போங்கிறது முதலமைச்சர் ஒரு ட்வீட் போட்டு, ஐயா அந்த குரூப் 4 எக்ஸாம் வச்சிங்க எப்போங்க வருது, உங்களுக்கு ரிசல்ட் எப்போங்க வருதுன்னு சொல்லி அவ்வளோ பேர் கேட்குறாங்க. கீழே வந்து கேள்வியெல்லாம் கேட்டுட்ருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர் வந்து எழுதிக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்துக்கிட்டு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கணுங்கிற ஒரு அந்த அங்கலாய்ப்போடு வந்து நம்ம பிள்ளை அலைஞ்சிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு நடந்துகிட்டு இருக்குங்கிற அந்த கொடுமையிலும் பார்க்குறோம். இந்த 2 இந்தியாக்களுக்கு இடையில தான் நம்ம மாட்டிக்கிட்டு தவிக்கிறோங்கிறது தான் தெரிய வருது. முடிந்தவரை நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வோம். முடிந்தவரை வந்து அதிகமாக ஆங்கிலம் போன்ற விஷயங்களை படித்துக் கொள்வது, இந்த ஜப்பானிய மொழி படிப்பது, இன்னும் வந்து ஜெர்மனிய மொழிகளை கற்றுக்கொள்வது, இதன் மூலமாக வந்து நம்ம வெளிநாடுகளுக்கு போய் தப்பிச்சுட்டு போய் வேலை பார்த்து நம்மளுடைய வளத்தை தமிழ்நாட்டினுடைய வளத்தை பெருக்குவது போன்ற விஷயத்தில் நம்ம ஈடுபடணுங்கிறது தான் இது போன்ற இந்த வீடியோக்கள் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போது நம்ம நாடு முழுவதும் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம தூக்கி ஆகணும் அப்படின்ட்டு எம்பி வில்சன் அவர்கள் வந்து பேசியிருக்காரு. தனிநபர் தீர்மானமும் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பாக தமிழ்நாட்டிலே வந்து தேவையில்லாத ஒரு 25 சுங்கசாவடிகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி சுங்கசாவடிகள் வச்சுருக்கதே வந்து அந்த ரோடை வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. பட் அதையும் மீறி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்குன்றது அவருடைய கருத்தாக இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டோம் அப்படின்னா இந்த மெயின்டெனன்ஸ்க்கு அப்படின்க்கு வந்து சில விஷயங்கள் தேவைப்படுது இல்லையா? ஸோ அவர் எடுத்திருக்க இந்த முடிவு எந்த அளவுக்கு சரியானதாக இருக்குது? சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் நீங்கள் போனீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு சாலை ஒரு 300 கிலோமீட்டருக்கு வந்து எந்த விதமான தடையே இல்லாமல் பயணம் பண்ண வைக்கிறீங்கன்னா, இடையில வந்து 6 சுங்கச்சாவடி 7 சுங்கச்சாவடி இருக்குது. அதாவது இவங்க சுங்கச்சாவடியினுடைய விதிமுறைகள் படி 60 கிலோமீட்டருக்குள்ள ஒரு சுங்கச்சாவடி அமைக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 40 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடிங்கிற முறை இருக்குது. 40 கிலோமீட்டருக்கு ஒரு சுங்கச்சாவடிங்கிறது வந்து மிக மோசமான ஒரு வன்முறை. தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து வழிப்பறி பண்ணக்கூடிய வேலைகளை வந்து நகை அதை ஈடுபட்டு இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய கோரிக்கையில் அதான் சொல்லியிருக்காரு, ஒரு இப்போ பெருநகரங்களை சுற்றி 20 கிலோமீட்டர் சுற்றளவில் 10 கிலோமீட்டர் சுற்றளவுலாம் சுங்கச்சாவடி அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது. ஆனால் அதையும் மீறி வந்து இப்போ மதுரையில் பார்த்திங்கன்னா பெரிய ஒரு மக்கள் போராட்டமாக இருக்குது. அந்த கப்பலூர் சுங்கச்சாவடியில் பார்த்திங்கன்னா பக்கத்திலே வந்து திருமங்கலம்ங்கிற நகர் வந்து கிட்டத்தட்ட மதுரை நகரை வந்து இணைச்சிக்கிற அளவுக்கு வந்து திருமங்கலம் நகராட்சி வந்து பெரிய நகரமாக மாறிவிட்டது. அப்போ அந்த நகரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கப்பலூர் சுங்கச்சாவடியில் வந்து நகர மக்கள் பயன்படுத்தக்கூடிய வாகனங்களுக்கு வந்து விதிவிலக்கு தர முடியாதுன்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறுது. இன்றைக்கி மக்கள் வந்து பெரிய ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்களுடைய போராட்டத்தில் பின்னடக்கூடிய நியாயங்கள் இருக்கு இல்லையா, அந்த நியாயங்களை தான் வந்து பாராளுமன்றத்தில் திரு வில்சன் அவர்கள் வந்து கேட்டிருக்கார். அவர் கேட்ட கேள்வியெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயமாக நம்ம பார்க்கணும். அதில் குறிப்பாக அதிகரித்து வரும் சுங்கச்சாவடிகளின் எண்ணிக்கையும் ஆண்டுதோறும் சுங்க கட்டண உயர்வும் தமிழக மக்கள் உள்ளிட்ட நாட்டு மக்கள் மீது தாங்க முடியாத சுமையை ஏற்றி வருகின்றன. தற்போது தமிழ்நாட்டில் 65 சுங்கச்சாவடிகள் உள்ளன. குறைந்தது 5 சுங்கச்சாவடிகள் மாநகராட்சி மற்றும் நகராட்சி எல்லையிலிருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துக்குள் உள்ளன. மேலும் 20க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் 60 கிலோமீட்டர் தூர வரம்பை மீறி அமைக்கப்பட்டுள்ளன. அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் 32இல் உள்ள பரனூர் சுங்கச்சாவடி ஒரு தெளிவான உதாரணம். சிஏஜி அறிக்கையின்படி
தேசிய நெடுஞ்சாலை ஆணையமானது பரனூர் சுங்கச்சாவடியில் 28 கோடிக்கு மேல் வசூலித்ததாகவும் மேலும் 40 விழுக்காடு சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்க விதிகளை பின்பற்றவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. சுங்க கட்டணங்களை ஒழுங்குபடுத்த சுயாதீன அமைப்பு முறை என்று எதுவும் கிடையாது. மேலும் அவ்வப்போது உயர்த்துவதற்கான தற்போதைய சூத்திரம் மிகவும் தன்னிச்சையானது மற்றும் அடிப்படை இல்லாது என்பதுடன் சுங்கச்சாவடி ஒப்பந்தக்காரர்கள் அதிக லாபம் ஈட்டக்கூடிய வகையில் உதவு செய்கிறது. சுங்கச்சாவடிகளில் முதலீடுகள் மற்றும் வசூலிக்கப்பட்ட தொகைகளை பகுப்பாய்வு செய்ய சுயாதீன தணிக்கையை மேற்கொள்ள வேண்டும். நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை அகற்றி வாகனத்தை பதிவு செய்யும் போதே ஒரு முறை கட்டணமாக ஒரு சிறிய கட்டணத்தை வசூலிக்கலாம்ங்கிறது தான் அவருடைய அந்த தீர்மானத்தினுடைய முக்கியமான பாயிண்ட்டுகள்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து இப்போ நம்ம ஒரு வண்டி வாங்கினோம்னா ரோட் டேக்ஸ் போடுறாங்க. ரோட் டேக்ஸ் எதுக்குன்னா சாலை வந்து அமைச்சு அரசு பறிக்குது. ஸோ அதை அரசு பராமரிக்கிறதுனால அதை நீங்கள் டேக்ஸ் சாலை வரி கட்டணும்னு சொல்லி வாங்குறாங்க. அப்போ அதுவும் போக பராமரிப்பு கட்டணமாக டோல் வாங்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஒன்று நீ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு வரி கட்டணும். ஒரு வருமான வரி கட்டணும்னா ஒரு முறை ஒரு வருமானம் பெறுகிறான் என்றால் ஒரு முறை தான் அது வரி கட்டுறதுக்காக முடியும். ஒவ்வொரு முறையும் வந்து அந்த வருமானத்தின் மூலமாக ஒரு வருமானம் பெறான்னு வச்சுக்கங்களேன், அதுக்கான டேக்ஸ் கட்டணும். டோல் போட்டுட்டு நீங்கள் வந்து பராமரிப்புங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு வேலையை முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப பராமரிப்பு பண்ணியே நடக்கக்கூடாத அளவுக்கு இருக்கணும். ஆனால் நீங்கள் இங்கேருந்து போனீங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்புனீங்க திருச்சி வரைக்கும் ஒரு 10 இடத்துலையாவது வந்து நீங்கள் ஒரே லைனில் போகிற மாதிரி இருக்கும். அதாவது இருவழிச்சாலையாக மாற்றி ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் நிற்காமல் போகும்போது வந்து என்ன இந்த 4 வழிச்சாலை வரும்போது என்ன சொன்னாங்கன்னா, மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு வந்து எரிபொருள் சிக்கனம் ஏற்பட போகுது. நீங்கள் வந்து 10 கிலோமீட்டர் போகக்கூடிய தூரத்தை வந்து வெறும் 7 கிலோமீட்டரில் 7 லிட்டர் பெட்ரோலில் போயிடலாம். 10 லிட்டரில் போகக்கூடிய ஒரு தூரத்தை நீங்கள் 7 லிட்டர் பெட்ரோலில் போகலாம், டீசலில் போகலான்னு சொல்லி தான் வந்து இந்த சுங்கச்சாவடி 4 வழி சாலைகள் வரும்போது சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து மதுரை திருச்சிக்கு போகிறதுக்குள்ளேயும் ஒரு 4-5 இடம் குறைந்தபட்சமாக சொல்கிறேன் நான் 4-5 இடங்களையாவது வந்து இருவழி பாதையை வந்து ஒரு வழி பாதையாக மாற்றி வச்சுருக்காங்க. கேட்டால் பராமரிப்பு பணிகள்ங்கிறாங்க. இந்த பராமரிப்பு பணிகள்ங்கிறது ஒரு முறை செய்தால் திரும்ப வந்து 5 ஆண்டுகளுக்கு பக்கத்திலே போகக்கூடிய அளவுக்கு தரமாக பண்ணணும். இவங்க என்ன லட்சத்தில் பராமரிப்பு பணிகள் பண்ணாங்கன்னா பண்ணிக்கிட்டே இருக்காங்கங்கிறது தான் நமக்கு புரியுது. அதே மாதிரி இத்தனை சுங்கச்சாவடி இருக்குது. சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு போனோம்னா 10 சுங்கச்சாவடி இருக்குது. 10 டோலில் வந்து இருக்க வேண்டிய அவசியம் என்ன? 500 கிலோமீட்டருக்கு 10 டோலுங்கிறன்னா அப்போ வட மாநிலங்களில் பூரா நீ 60 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் வச்சுருக்க, தமிழ்நாட்டில் மட்டும் 40 கிலோமீட்டருக்கு ஒரு டோல் வச்சுருக்கேன்னா அப்புறம் எங்களை பார்த்தா எப்படி தெரியுதுங்கிறது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இவ்வளவுக்குமான குரலாக தான் வந்து வில்சன் வந்து பாராளுமன்றத்தில் ஒலித்திருக்கிறார். ஸோ இந்த பேங்க்கில் வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க எடுக்கிற தொகை வந்து ஒருத்தருக்குன்னு பார்த்தோன்னா லைக் சில இடங்களில் வந்து 100 ரூபாய் எடுக்கிறாங்க, சில இடங்களில் வந்து 500 ரூபாய் அந்த மாதிரி எடுத்துடுறாங்க. இப்போ மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்டேருந்து எடுத்த படத்துடைய தொகை வந்து 5 ஆண்டுகளில் என்னவா இருக்குது அப்படின்னா 8500 கோடியாக இருக்குது சார். பொதுத்துறை வங்கிகள் எல்லாம் இவ்வளவு பணத்தை வந்து மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு எடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து ஷாக்கிங்காக இருக்குது சார். ஆக்சுவலி பார்க்க மினிமம் பேலன்ஸ் மட்டும் இல்லாமல் பல்வேறு தண்ட தொகைகள், அதாவது வந்து ஏடிஎம் வந்து நீங்கள் கார்டை வந்து எடுத்து ஒரு தடவை யூஸ் பண்ணிவிட்டு தப்பான பின்னை போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு தண்டத்தொகையெல்லாம் வசூல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வெளியில் தெரியறது இல்லை. அதெல்லாம் சேர்த்து தான் அந்த 8500 கோடி. இப்படி நம்ம வயிறறிஞ்சு சொல்லலான்னு மனோரமா சொல்லுவாங்கன்னு நீங்கள்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்களான்னு இந்தியன் படத்தில் அது மாதிரி தான் இருக்குது. எதுக்காக இந்த பணத்தை எடுப்பது? இப்போ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மகளிர் உரிமை திட்டம் வரும்பொழுது மகளிர் உரிமை திட்டத்தில் வந்து இப்போ வங்கிகள் மூலமாக வந்து பணம் போட்டாங்க. போடும்போது முன்பாகவே வந்து ஒரு எம்ஓயு போடுறாங்க. நாங்கள் வந்து பணத்தை வந்து போட போகிறோம், உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷனு உங்களுக்கு பணம் வந்து புழங்க போகுது, கோடிக்கணக்கான பெண்களுக்கு பணம் போட போகிறோம், ஆனால் நீங்கள் மினிமம் பேலன்ஸ் இல்லைங்கிற காரணத்தை சொல்லி எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் எம்ஓயுலாம் சைன் பண்ணிட்டு தான் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து இது பண்ணுறாங்க. அப்படியும் கூட வந்து முதல் முறை போட்டபோது வங்கியில் எடுத்தேன். என்ன ஒரு காரணத்துக்காக நாங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்துக்குவோம், நாங்கள் சேவைத்துறை தான் பண்ணுறோம், நாங்கள் வந்து இப்படிலாம் இருப்போம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நடைமுறையாக இருக்குது. ஆனால் உண்மை என்னன்னா இவர்கள் செய்யக்கூடிய சேவைகளுக்கும் யதார்த்தத்துக்குமான ஒரு இடைவெளி இருக்கு இல்லையா? 230 ஒரு வீடியோ ஒருத்தர் போட்டிருக்காரு. நம்ம ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு ஏடிஎம் கார்டை நம்ம கையில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 236 ரூபா வந்து அதுக்கான சார்ஜ் எடுக்கிறாங்க. நம்ம 200 மெயின்டெனன்ஸ் ஃபீஸுன்னு சொல்லி அந்த நம்ம ஒரு ஏடிஎம் கார்டுக்கு வந்து வாங்குகிறாங்க. ஆனால் வந்து ஏடிஎம்கள் இயங்குகிறதா? எல்லா ஏடிஎம் இயங்குதா? கிடையாது. ஒரு வங்கியினுடைய சென்னையில் அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பிரதான வங்கியில் கூட வந்து ஏடிஎம்கள் இரவில் இயங்குறது கிடையாது. அப்போ எதுக்கு நீங்கள் வந்து இந்த பணம் வாங்குறீங்க? அதுக்கு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில ஏடிஎம்மில் வந்து 5 முறை வந்து குறிப்பிட்ட வங்கியினுடைய ஏடிஎம்மில் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பிற வங்கியில் தான் 3 முறை யூஸ் பண்ணலான் இருக்குது. அதுக்கு மேலே போனால் வந்து பணம் வரும்,
ஒரு முறையை பயன்படுத்துறதுக்கு கட்டணம் பிடிப்பாங்கன்னு சொல்லி. அந்த கட்டணத்துக்கான பணத்தை வந்து உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸே வராது. நீங்கள் 5 முறை பயன்படுத்துறதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு 11 ரூபா சார்ஜ் பண்ணுறான். அந்த 11 ரூபா உங்களுக்கு இதில் எஸ்எம்எஸ்ஸே வராது. ஸோ அந்த அந்த அவங்க எடுக்கக்கூடிய பணமே தெரியாதனால நம்ம பணம் போயிட்டே இருக்குது. இப்போ எப்படி டிஜிட்டல் கரன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கையில் பணம் இல்லாதனால அதிகமாக செலவாகக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி வச்சுருக்காங்களோ, அதே மாதிரி வேலையை தான் அவங்க பார்க்குறாங்க. இவ்வளவு நடக்குது. நீ இது மட்டும் கிடையாது, வெறும் வந்து இந்த தண்டத்தை வசூல் பண்ணுறது, மெயின்டெனன்ஸுக்கு ஒழுங்காக அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணணும் காசும் கிடையாது. இது மாதிரியான விஷயங்கள்லையும் பணங்கள் வந்துட்டு தான் இருக்குது அவங்களுக்கு. இவ்வளவு நடக்கக்கூடிய ஒரு நாட்டில் தான் வந்து ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இரவு உணவு சாப்பிடாமல் படுப்பவர்களுடைய எண்ணிக்கை 30 கோடி பேராக இருக்குது இந்தியாவில். ஒருவேளை உணவு வந்து இரவு உணவு சாப்பிடாமல் படுக்கைக்கு செல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 30 கோடி பேராக இருக்கிறது. அப்படிங்கிறது தான் வந்து ஒரு கொடூரமான உண்மையாக இருக்குது. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. நன்றி.